உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். திருச்சியில் வந்து திமுகவினரால் என் மேலே ஒரு டார்கெட்டட் கேம்பெயின் அட்டாக் வந்து நடந்துகிட்டு இருக்குது. எங்களுடைய வெற்றியை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள், திருச்சியை தங்கள் கோட்டைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கு அந்த கோட்டை தளபதியின் கோட்டையாக மாறிடுச்சு அப்படின்றத ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஸ்ரீரங்கத்தில் எம்எல்ஏவை காணவில்லை, திருச்சியின் அமைச்சர் ரமேஷை காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட்டட் அட்டாக், பொதுமக்களே வந்து இதை சொல்வது போலவும், பொதுமக்கள் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை முன்வைக்கிறது போலவும் ஒரு டார்கெட்டட் கேம்பெயினை வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது முற்றிலும் பொய்யான ஒரு கேம்பெயின். இது பொதுமக்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இதை வெறும் வாய் வார்த்தையாக சொல்லக்கூடாது, இதற்கான ஆதாரங்களோடு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு தான் நான் இன்னைக்கு இங்கே வந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாத காலமாக என்னுடைய ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் மக்கள் முன்வைத்த கோரிக்கைகளுக்கு உடனடியாக என்னுடைய எம்எல்ஏ அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை வைத்து, என்னுடைய அலுவலக அதிகாரிகளை வைத்து, என்னுடைய பயணிக்கக்கூடிய கழகத்தின் தோழர்கள் நிர்வாகிகளை வைத்து சம்பந்தப்பட்ட மக்களின் குறைகளை உடனடியாக தீர்த்ததற்கான இது ஆதாரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் துவங்கப்படாமல் இருந்தக்கூடிய ப்ராஜெக்ட்ஸு, மக்களுக்கு தேவையான தண்ணீர் தொட்டி திறக்கிறது, கழிப்பறைகள் திறப்பது, அதே போல் சுத்தம் செய்து கொடுப்பது, மக்கள் என்னென்னலாம் கோரிக்கை வச்சாங்களோ அது அத்தனையும் நம்முடைய கழக தோழர்களும் என்னுடைய எம்எல்ஏ அலுவலக அதிகாரிகளும் உடனடியாக அந்த மக்கள் கோரிக்கைகளுக்கு எல்லாம் செவிசாய்த்து அது அத்தனையும் செய்து கொடுத்துருக்கிறோம். அதே சமயத்தில் ஸ்ரீரங்கத்தின் சட்டமன்ற உறுப்பினராகவும் என்னுடைய பணி எந்த இடத்தையும் தடைபற்றக்கூடாது, நான் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கணும் இல்லையோ ஆனால் பணிகள் நடந்து கொண்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக என்னுடைய கழக தோழர்களையும் என்னுடைய எம்எல்ஏ அலுவலக அதிகாரிகளையும் வைத்து இவ்வளவு தூரம் இந்த கடந்த மாதங்களில் எங்களுக்கு வந்த புகார்களின் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அப்போ இவ்வளவு நடவடிக்கை எடுத்த வந்து பொதுமக்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுக்கக்கூடிய எங்களை பார்த்து ஸ்ரீரங்கம் தொகுதியில் எம்எல்ஏவை காணவில்லைன்னு திமுக ஒரு டார்கெட்டட் கேம்பெயின் அட்டாக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் வந்து ஃபோன் அடித்தா எடுக்கிறது கிடையாது, அமைச்சரோட அலுவலகத்தில் வந்து ஃபோன் பண்ணால் எடுக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னுடைய அலுவலகத்தில் நான் நியமிச்சிருக்கக்கூடிய இந்த மனுக்களை பெறக்கூடிய அதிகாரி மெயின்டைன் பண்ணுற நோட்டு. இதில் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ஃபோன் கால்ஸில் முக்கியமான குற்றச்சாட்டுகள், எதெல்லாம் ஏற்கத்தகுந்த குற்றச்சாட்டுகள் இருக்குதோ, எதெல்லாம் ஏற்கத்தகுந்த மனுவாக இருக்கிறதோ அந்த மனுக்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா யார் யார் ஃபோன் பண்ணாங்க, எந்த டேட்டில் பண்ணியிருக்கிறாங்க, யாருடைய மொபைல் நம்பரு எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ரிஜிஸ்டர் பண்ணி என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வராங்க. அப்போ இதன் மேலெல்லாம் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். இந்த ரிஜிஸ்டரை என்னுடைய எம்எல்ஏ அலுவலகத்தில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ கால்ஸ் அட்டன் பண்ணுறோம், எவ்வளோ புகார்கள் அட்டன் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இந்த திமுகவினர் வேண்டுமென்றே டார்கெட் செய்து கொண்டு எம்எல்ஏவை காணவில்லை, அமைச்சரை காணவில்லைன்னு ஒரு பொய்யான புகாரை மக்கள் சொல்வதாக இவர்களே வந்து ஒரு டார்கெட்டட் கேம்பெயின் அட்டாக்ஸை என் மீது நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால ஒரு காலமும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா மக்கள் மிக தெளிவாக எங்களை ஆதரிக்கிறாங்க.